நைட்டு 12 மணிக்கு பீச்சில் உட்காந்து சிக்கன் ரைஸ் சாப்பிடுங்க ப்ரோ. நைட்டு 12 மணிக்கு சிக்கன் ரைஸ், அதுவும் பீச்லையா? சரி ரைட்டு, நல்லா தான் இருக்குது டாஸ்க்கு. கடைக்கு போய் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு பீச்சில் உட்காந்து சாப்பிட்டுலாம். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த டாஸ்க் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்டில் யோசிச்சு கமெண்ட் பண்ணிடுங்க. சரி ரைட்டு, வாங்க சிக்கன் ரைஸை வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ரைஸ் வாங்குறதுக்காக நம்ம சிக்கன் ரைஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். அண்ணனும் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்றலாம். சரி ரைட்டு, வாங்க அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுற வீடியோவை. இங்கே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 11:57 ஆகுது. இப்போ நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி வருது. காற்றும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமாக அடிக்குது. இதுக்குள்ளே உட்காந்து நம்ம இப்போ 12 மணிக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட போகிறோம். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது 12 ஆகிறதுக்கு. சரி வாங்க சாப்பிட்டுலாம். அதையே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பயங்கரமா வந்துருக்கு பாருங்க. எது வரைக்கும் வருது பாருங்க. நம்ம எல்லா கண்டென்ட்டுமே கடல் வச்சு எடுக்கிறதுலாம் இங்கே தான் எடுப்போம். ஆனால் இந்த அளவுக்கு வராது. இன்னைக்கு நைட்டு 12 மணி அப்படின்றதுனால இந்த அளவுக்கு வருது பாருங்க. இங்கெல்லாம் மண்ணை அரிச்சு கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். என்ன ஆக போகுது அப்படின்ட்டு தெரியல. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 12:06 ஆகுது. பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் திறந்து வச்சுட்டு ஒரு கடற்கரையில 12:06க்கு நைட்டு உட்காந்துருக்கேன். எல்லாமே உங்களுக்காக தான். நீங்க பாக்குற எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க சாப்பிடலாம். ரொம்ப பயங்கரமா இருக்கு. சிக்கன் ரைஸ் டேஸ்ட் பாத்தீங்கன்னா சுமாரா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் சாஸ் ஒன்று கொடுத்தாங்க. அது ஒரு சாஸ் தான் கொடுத்துருக்காங்க. சில்லி சாஸ் தான் கொடுத்துருக்காங்க. டொமேட்டோ சாஸ் கொடுக்கல. யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சு. சத்தியமா சொல்றாங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கு. சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த காலி பண்றதுதான் நல்லதுன்னு தோணுது. ரொம்பவே பயங்கரமா இருக்குதுங்க. நீங்க யாரும் இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. என்ன டாஸ்க் கொடுத்தாலும் கண்டிப்பா அதை இறங்கி செய்வேன். அதனால நீங்க நம்பி டாஸ்க் கொடுக்கலாம். டாஸ்க் கொடுத்தா செய்வானா செய்ய மாட்டானா அப்படின்னு யோசிக்க வேணாம். என்ன டாஸ்க்னாலும் சமாளி கொடுங்க. நீங்க மல்லிகை பூ ஸ்மெல் அடிக்குதுங்க காத்தோட சேர்ந்து. அடிக்கா போலீஸ் சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் ஒண்ணும் தெரியல. அப்போ ஏதோ நின்ன மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டு முடிக்க போற டைம்ல ஏதோ போலீஸ் சவுண்ட் இருக்கு. காத்தோட சேர்ந்து மல்லிகை பூ ஸ்மெல்லும் வருது. சாப்பிட்டாச்சு. பயங்கரமா மல்லிகை பூ ஸ்மெல் அடிச்சு கொலுசு சவுண்ட் அங்கே கேட்குது.